சொல்கிறாங்க. கிராமங்கள்லாம் தாவேக்காவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இல்லை. நகரங்களில் வேணால் தாவேக்கா வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம். பட் வந்து திமுக ஆளுகிற இடத்துல வந்து அதிகமான வாக்குகளை வாங்கும். ஏன்னா அதோட எதிர்ப்பு வாக்குகள் வந்து சிதறுது அப்படிங்கிறதுனால திமுகக்கே வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும். அப்படி திமுக ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா தாவேக்காங்கிற கட்சி அதுக்கப்புறம் இருக்குமா செயல்படுமாங்கிறது டவுட்டு தான், கஷ்டம்தான். ஏன்னா வரலாறு அப்படி தான் சொல்லுது. போக போக தாவேக்கா வந்து எலெக்ஷனால ஏதோ கொஞ்சம் ஆக்டிவாக வந்தார் விஜய். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல, இனிமேட்டு வந்து பனையூரில் வந்து படுத்து உறங்க வேண்டியதான். அடுத்த 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ தளபதி வந்து வெளியே வர மாட்டார். அடுத்த எலெக்ஷன் வந்தால் தான் வருவார். அப்படியே வந்து தாவேக்கா கட்சி இருக்குமா, அப்படியே தேஞ்சு தாவேக்கா கட்சியே கிடையாதுன்னு கூடாரத்தை கழிச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. இதான் நடக்க போகுது. மே 4 உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மே 4க்கு அப்புறம் தான் யார் யாரை வந்து கலாய்க்கிறான்னு தெரியும். மினிமம் சரி